எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் உண்மை குரு, சரிங்களா? உண்மையான குரு யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, சரிங்களா? 35 மார்க் எத்தெல்லாம் பாஸ் தான், 40 எத்தெல்லாம் பாஸ் தான், 50 60 எத்தெல்லாம் பாஸ் தான், 70 80 100 எத்தெல்லாம் பாஸ் தான், சரிங்களா? பாஸ் தான், ஓகேங்களா? அந்த மாதிரி வந்துட்டு நிறைய குருமார்கள் வந்து பார்த்தீங்கன்னா 35 மார்க் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பிஹெச்டி பச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, சரிங்களா? 100 மார்க் எடுத்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. 100 மார்க் எடுக்கணும்னாக்கா அதுக்கு நிறைய அறிவு வேணும், நிறைய இது வேணும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் எப்படி வினையை ஒழிக்கணும்ன்றது தெரியணும், சரிங்களா? கர்ம தீட்சைன்ற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பொய்யான தீட்சையை கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப எப்படின்னாக்கா ஒரு ஜெராக்ஸ் காப்பியை எடுத்துட்டு ஜெராக்ஸ் மேல ஜெராக்ஸ் எடுக்க என்ன ஆகுனாக்கா அந்த ஜெராக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லைட் ஆயிடும். அந்த மாதிரி தான் இருக்கு இப்போ இவங்க சொல்லி கொடுக்கறது ஞானம் எல்லாமே. தயவு செஞ்சு எல்லாருமே ஏமாந்துடாதீங்க. போயிட்டு ஏமாந்துட்டு திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வேற மாதிரியே எடுத்து போய் விட்டுரும், சரிங்களா? கொஞ்சம் பார்த்து நிதானமாக யோசிச்சு இது பண்ணுங்க. உண்மை குரு யாருன்னு கண்டுபிடிங்க, சரிங்களா? இந்த மாதிரி மகாவிஷ்ணு அவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரஸ்ட் வச்சு நடத்திட்டு நல்லா பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஆளுங்கிட்டலாம் போகாதீங்க தயவு செய்து. அந்த மாதிரி ஆளுங்கிட்டலாம் போய் மாட்டிக்காதீங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு செயலை செய்யும் போது தான் நம்மளுக்கு வினை ஏற்படுது, சரிங்களா? வினையை ஒழிக்கணும் அப்படின்னாக்கா கர்ம வினை, சரிங்களா? நீங்கள் செயலை செய்யும் போது தான் அது கர்ம வினையாக மாறும். நீங்கள் செயலை செய்யாமல் இருந்தீங்கன்னாக்கா கர்ம வினை வராது. அப்போது செயலை செஞ்சுட்டு நம்ம கர்ம வினையும் வராமல் இருக்கணும்னாக்கா அது எப்படின்னு யோசிங்க ஃபர்ஸ்ட்டு. தேவையில்லாமல் போயிட்டு இந்த மாதிரி போலி சாமியார்கிட்ட போய் மாட்டிக்காதீங்க. அடுத்த செஷனில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.